ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம கேன்வா ஆப்பில் எப்படி ஒரு ஓன் ப்ளவுஸ் உங்களோட ஓன் ப்ளவுஸை நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் A3 சைஸ் ஷீட் அதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதிலே செட்டிங்ஸில் இருக்கும் எந்தெந்த சைஸ் வேணும்ன்ட்டு. அப்புறம் பின்ட்ரெஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது க்ரியேட் பண்ண அப்புறமா ஒரு நெக் டிசைன் க்ரியேட் பண்ண அப்புறமா பின்ட்ரெஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும், உங்களுக்கு எடுத்துக்கிற ஃபேப்ரிக்கு எது மேட்ச் ஆகுது, அந்த சாரியில் என்ன ஃப்ளவர் இருக்குது அப்படின்றத நீங்கள் மேட்ச் பண்ணி ஒரு டிசைன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துக்கிற டிசைன் இது எடுத்திருக்கேன். இப்போது இதுலேருந்து எனக்கு ஒரே ஒரு ஃப்ளவர் தான் வேணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண போகிறேன். இதுக்கு இரேசர் என்ற ஆப்பில் நீங்கள் போயிட்டு ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு ஃப்ளவர் தான் வேணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை நம்ம இரேஸ் பண்ண போகிறோம். இப்போ இரேஸ் பண்ண அப்புறமா கொஞ்சம் அங்கங்கே திட்டாக இருக்கு இல்லையா, அதையே நான் ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கிறேன். இது மாதிரி இரேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நிறைய டவுன்லோட் பண்ணிக்கலாம்ல, இது வேறு எதுக்கு கஷ்டப்பட்டு போடணும் அப்படின்லாம் நினைக்கலாம். சில பேருக்கு அந்த சாரீ டிசைனே வேணும்னு நினைப்போம். அது நமக்கு கிடைக்காது. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கிறது தான் இந்த ஆப்பில் நம்ம பண்ணிக்க போகிறோம். நீங்கள் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு எது பிடிக்கும்ன்ட்டு நமக்கு தான் தெரியும். ஸோ நம்ம ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அகைன் ஆப் ஓப்பன் பண்ணி இங்கே பேஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் டவுன்லோட் இமேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணி ஃபுல்லாக அங்கங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணும்ன்ட்டு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளவர் எண்டில் எந்த ஃப்ளவர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை க்ராப் பண்ணி இரேஸ் பண்ணிக்கோங்க. இரேஸ் பண்ணி கீழே வெளியே ப்ளேஸ் பண்ணிட்டு வாங்க. அதில் சிம்பிள் காப்பி எடிட்டிங்கில் ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அது என்னோட ப்ளவுஸ் பண்ணிக்கலாம். வேணும்ன்ட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் நான் அந்த ஃப்ளவர் எடுத்துருக்கேன். அதை க்ராப் பண்ணி இரேஸ் பண்ணி எல்லாத்தையும் இரேஸ் பண்ணிக்க போகிறேன் எத்தனை வேணும்ன்ட்டு. இப்போ பேஸ்ட் பண்ணி இதை நமக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது சென்டரில் நான் ஒரு கொடி மாதிரி போகணுன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் எலமெண்ட்டுன்ற டூல்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே நீங்கள் கர்வுன்னு டைப் பண்ணி நம்ம இந்த சைஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கர்வ் எடுத்துக்க போகிறேன் கொடி மாதிரி. இது ஃபுல்லாக நான் இந்த 2 ஃப்ளவர்ஸ் கேப்லேயும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதையும் நான் காப்பி பேஸ்ட் பண்ணி ஃபுல்லாக அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கொடியிலலாம் அங்கங்கே இலை போகிற மாதிரி எனக்கு வேணும். ஸோ நான் லீஃப்னு டைப் பண்ணி அந்த எலமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு லீஃப்னு டைப் பண்ணி அந்த டிசைன் நான் எது வேணுமோ நான் அதை எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எது மாதிரி லீஃப் வேணுமோ இல்லை எந்த ஃப்ளவர் வேணுமோ நீங்கள் எடுத்து இது மாதிரி பண்ணிக்கலாம். இது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். நீங்கள் இது ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் எப்படி வேணுமோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இன்னும் கிளியராக சொல்லித்தரேன். இப்போ இது ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் A3 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா சூப்பராக வரும். நீங்கள் அப்படி ஜஸ்ட் அதை காப்பி பண்ண வேண்டியது தான், அவ்வளோதான். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர், பாய்.